டெல்லி குளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவு எல்லாம் புளிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க இனிமே. அதனாலதான் சரின்னு அரைக்கிறதே இல்ல இப்போ. அப்படின்ட்டு சரி கொஞ்சம் இதுவா இருக்கேன்ட்டு ஒரு இட்லி மாவு வாங்கிட்டு வந்தாருங்க. அதை ஊத்துனா அப்படியே களி மாதிரி இருக்கு. இங்க உள்ள டெம்பரேச்சர் இப்ப ஏற ஏற இந்த மாவு புளிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சரின்னு அப்புறம் கல் தோசை மாதிரி ஊத்தி எடுத்துக்கிட்டு ஒன் பாட்டு பூசணிக்காய் போட்டு சாம்பார் வந்து பண்ணிட்டேன். தக்காளி சட்னிக்கும் வதக்கி வந்து அரைச்சிட்டு சாம்பார் நல்லா தாளிச்சு விட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசியை கலைஞ்சு உலையும் வச்சு விட்டுலாம், அதையும் வச்சு விட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தோசையே கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அதையே கொடுத்துட்டேன் சட்னி சாம்பார் வச்சு. அப்புறம் நானுமே அந்த களியான இட்லியை வச்சு தோசையை வச்சு அப்படியே சூப்பரா சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஆப்பிரிக்கன் வீட்டு அந்த அம்மாச்சி வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக போறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கபோர்டெல்லாம் துணி கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு மட்டும் வச்சுட்டு காலைல வச்சு சாம்பார் எல்லாம் வச்சு மதியம் லஞ்சையும் முடிச்சுட்டு அப்புறம் அங்க வந்து கிளம்பிட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.